Hello friends, welcome back to our channel. Thank you for choosing our video. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு எப்படி ரெடியானோம் அப்படின்றத இந்த vlogல பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆடி மாதம் எப்பயுமே பொங்கல் வைக்க குலதெய்வ கோயிலுக்கு போவோம். நாங்கள் ஃப்ரைடேயில் போயிடுவோம். இந்த டைம் தான் வந்து சண்டே அன்பிளானட் சொல்லலாம், பிளானட் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா வந்து சண்டே மார்னிங் தான் கன்ஃபார்மே பண்ணோம். ஆக்சுவலாக நைட்டே ஓரளவுக்கு திங்ஸ் எடுத்து வச்சுட்டோம். போவோமா போக மாட்டோமான்னு தெரியாது. பட் காலையில் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். இன்கேஸ் போகிற மாதிரி இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஒரு சில திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒரு சில ஒர்க் இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த சண்டே விட்டால் அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை. சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எலுமிச்சம்பழம் மாலை தான் ரெடி பண்ணது. ஆக்சுவலாக வந்து எலுமிச்சம்பழம் வந்து நான் 3 இடத்துல வாங்கினேன். அதுவும் ஒன்று ஒரு டைப்பாக இருந்துச்சு. ஒன்றுத்தில் வந்து புள்ளி இருந்துச்சு. புள்ளி இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை ஒடிச்சிட்டு வந்து அதையும் 2த்தையும் நல்லா சேர்த்து மாலை அழகாக கட்டிட்டேன். எனக்கு என்னென்னா ரோஸ் வச்சு கட்டணும்னு ஆசை. பட் டைம் இல்லை, அந்த அளவுக்கு வந்து பொறுமையும் இல்லை. டைம் ஆகிடுச்சி. ஏன்னா 7:30 மணிக்கு தானே நம்ம கன்ஃபார்ம் பண்ணதே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போனோன்னா ரொம்ப லேட் ஆகிடும். மாலையை கட்டி வச்சுட்டு பாலும் வந்து நம்ம பால்கார் அன்றைக்கின்னு தான் பார்த்து 1 லிட்டர் தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல, ஓகே 1 லிட்டர் மட்டும் வாங்கிட்டு தயிர் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு தண்ணியும் எடுத்து வச்சுட்டோம். இன்றைக்கி வந்து அன்னதானம் சும்மா ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் லெமன் ரைஸ் செஞ்சோம். 3 கிலோ அரிசி போட்டு அத்தை வடிச்சிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து தட்டில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு லெமன் ரைஸுக்கு அவங்க தான் ரெடி பண்ணாங்க எல்லாமே. ஸோ நான் கூட சும்மா ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான். நைட்டே எடுத்து வச்சுட்டோமா. ஒன்ஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க. காலையில் எடுத்து வச்சது எல்லாமே 1க்கு 2 வாட்டி செக் பண்ணுறது நல்லா தானே. எப்போ பொங்கல் வைக்க போனாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நாங்கள் மறந்துடுவோம். ஸோ அதனால் வந்து நான் ஒரு வாட்டி செக் பண்ணேன், அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணாங்க. ஸோ இந்த எல்லோ சாரீ தான் வந்து நான் கோயிலுக்கு போகிறதுக்குன்னே எடுத்து வச்சுருக்கேன்னா, ஸோ அதை தான் இன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 11:30 ஆகிடுச்சி கிளம்புறதுக்கே வீட்டிலேருந்து. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன்னா, அதான் முன்னாலே கரெக்டாக போகிறோன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் 7 மணிக்கெல்லாம் போயிருந்தேன்னா 11:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணது. பட் வந்து நம்ம பிளான் பண்ணதே 7:30 தானே, அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சி. இதில் வந்து மாலை கிடைக்கவே இல்லை. ஆடி 18ன்றதுனால எந்த கடைக்கு போனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னுட்டாங்க. முல்லை மல்லி மட்டும் ஒரு 2 முழம் வாங்கிட்டு வந்தோம். அதுவே முழம் வந்து 80 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஒரு நாள் தானே சாமிக்குன்னு சொல்லிவிட்டு அதில் 2 முழம் வாங்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து வர வழியில் மாலை இருந்துச்சு. எனக்கு அது ஒரு குறையாகவே இருந்துச்சு. இவ்வளோ செய்கிறோம் மாலை வாங்காமல் போகிறோமே அப்படின்ட்டு. அப்புறம் கோயில் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது மாலை இருந்துச்சு. அதில் மட்டும் ஒரு மாலை 200 சொல்லி வாங்கிட்டு அப்புறம் கோயில் உள்ளே வந்துட்டோம். கோயிலுக்கு வரும்போதே வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி பொங்கல் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. அது ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம். நிறைய பேரை பார்த்து நம்ம இந்த மாதிரி ஜாலியாக பொங்கல் வைக்கிறதுலாம் சின்ன வயசுலலாம் எங்கள் ஊரில் வைக்கும்போது எல்லோரும் ஊரில் ஒன்றா சேர்ந்து போய் ஊர்னி பொங்கல் வைப்போமா, அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஜாலியாக சந்தோஷமாக கல்யாணத்துக்கு போகிற மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போவோம். நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங் எல்லாம். இப்போலாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி லைஃப்பை. இப்போ யாருமே அந்த அளவுக்கு போகிறதில்ல, நானும் போகிறதே இல்லையா. அதனால் வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணுறது தான். அப்போல்லாம் வந்து எனக்கு இந்த யூடியூப்பு, மொபைல் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ பட்டன் ஃபோன் தான். தெரிஞ்சிருந்தாவாச்சும் ஒரு மெமரிக்காவது வீடியோ எடுத்து வச்சு போட்டிருந்துருக்கலாம். ஸோ அதுவும் மிஸ் பண்ணியாச்சு. கோயிலுக்கு வந்தோடனே பொங்கல் வைக்கிறதுல பெரிய வேலை இந்த கல்லை தேடுறது தான். இந்த கல் எல்லாமே நமக்கு எந்த கல் தேவைப்படும்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வைக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். அப்புறம் கல் வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு அப்புறம் பொட்டு எல்லாம் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டோம். ஸோ சூப்பராக பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஃபஸ்ட்டு நல்லா தான் எரிஞ்சிருந்துச்சு. இந்த தென்னை மட்டை வச்சோம் இல்லையா, ஸோ வைக்கோடனே நல்லா சூப்பராக எரிஞ்சுது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனோடனே அடுப்பு எரியவே இல்லை, புகைய ஆரம்பிச்சிடுது. எப்பயுமே வந்து விறகெல்லாம் அங்கே விற்றுட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து அங்கே வாங்கலை. நம்ம வீட்டை சுற்றியே நிறைய விறகு இருக்குது. வீட்லேயும் தென்னை மட்டைலாம் இருந்துச்சுல்ல, அதில் தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நமக்கு வந்து ஒரு பானை வைக்கிறது தான். அதுவும் வந்து சக்கரை பொங்கல் தான் வைப்போம். அம்மா வீட்டு சைடெல்லாம் வந்து வெண்பொங்கல் 2 பானை வைப்போம். இங்கே வந்து ஒரு பானை வைக்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து நல்லா எரியும்னு பார்த்தேன், எரியல. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை என்ன பண்ணாங்கன்னா, சமையல் பண்ணும்போதெல்லாம் இந்த சமையல்காரர் வந்து பொங்கலுக்கு டால்டா யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதை ஊற்றி பற்ற வச்சாங்கன்னா எரியுன்னு சொன்னாங்கன்ட்டு இவங்க விளக்கேத்த எடுத்துகிட்டு வந்த எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் பற்ற வச்சா அப்பயும் எரியவே இல்லை. சரின்னு இன்னொரு 2 கற்பூரம் எடுத்து வச்சு பற்ற வச்சோடனே சூப்பராக எரிஞ்சுது. நல்ல வெயில், செம கூட்டம். என்ன ஒன்றா கோயில் ஃபுல்லாக ஒரே பிரியாணி ஸ்மெல் தான். இன்றைக்கி சண்டேன்றதுனால எல்லாம் கெடா வெட்டு தான் போல்.
நான் வந்து 3 வருஷத்தில் இப்போ வரைக்கும் அப்படி விஷயம் நான் பார்க்கவே இல்லை. கிடா வெட்டுவாங்க பார்த்துருக்கேன். பட் கோயில் உள்ளவே வந்து சமைச்சு சாப்பிடுவாங்கன்றதை நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் கோயில் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியே தான் சமைச்சு சாப்பிடலாமா. இப்போ என்னவோ கோயில் உள்ளே எல்லாம் அங்கங்கே எல்லாம் பிரியாணி அண்டா தான், நிறைய பிரியாணி அண்டா தான். எல்லாம் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அது அந்த ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து வரும்போது நமக்கு செட்டே ஆகவே இல்லை எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு. அப்போ இன்றைக்கி தான் முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் சண்டேயில் போகக்கூடாது, ஃப்ரைடேயில் போயிடணுன்ட்டு. அது அவங்க விருப்பம், அவங்க சாமி கும்பிட்றாங்க, நம்ம அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. நமக்கு பிடிக்கலன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை வந்து மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் போட்டுட்டு பொங்கல் பானை சூப்பராக பொங்கி வந்துச்சு. வச்சதே தெரியல, நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு மரத்து நிழலில் பிடிச்சிட்டோம். நல்லா வெயில் இருந்துச்சா, வெயிலில் வந்து நமக்கு செட் ஆகாது, காற்றும் அடிக்கவே இல்லை, ஒரே புழுக்கமாக. அதனால் கரெக்டாக ஒரு மரத்தடி கீழே உட்காந்துட்டோம். அந்த மரத்தடியில் உட்காந்தோடனே குளுகுளுன்னு நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு புழுக்கம் தெரியல. வெளியில் இருக்கவங்களுக்கு வேணால் புழுக்கம் தெரிஞ்சிருக்கும். அத்தை வந்து வெல்லம் வீட்டில் நறுக்கவே இல்லை, இங்கே எடுத்துகிட்டு வந்தால் நறுக்குனாங்க. அதெல்லாமே நறுக்கி போட்டு சூப்பராக பொங்கல் அழகாக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மாவிளக்கு அவங்க தான் பிசைஞ்சாங்க, நான் பிசையவே இல்லை. இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சதும் தெரியல, வந்ததும் தெரியல. வீட்டிலேருந்து கிளம்புறதா பெரிய மழை போல் இருந்துச்சு. கோயிலில் வந்து பொங்கல் வச்சது, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே ஒரு சந்தோஷமாக ஆயிடுச்சு. நமக்கு வேலை செய்கிற அந்த இதுவே தெரியல, அலுப்பே தெரியவே இல்லை. நல்லா இருந்துச்சு ஜாலியாக. என்ன தான் வந்து நம்ம தனியாக யாருமே இல்லாதப்போ போய் சாமி கும்பிட்டாலும் கூட்டத்தில் போய் சாமி கும்பிட்றது அது ஒரு ஜாலி தான். இந்த டைம் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணவே இல்லை, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து கூட்டத்தில் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. நம்ம எடுத்துகிட்டு போகிற பூவாட்டம் எது ஒன்றுமே டக்குன்னு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்ம குறை சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால அப்படி பண்ணலாம். எனக்கு வந்து அதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. நான் வந்து பால், தயிர், பன்னீர் இது 3 மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணும்போது சேர்த்து பண்ணிக்கோங்க, யார் கொடுத்து பண்ணால் என்ன, நமக்கு தேவை பால் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை கொடுத்துட்டேன். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணாங்கன்னா, மூலவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணலை, உற்சவருக்கு தான் வெளியில் அபிஷேகம் பண்ணாங்க. ஸோ அதனால் அது அங்கேயே கொடுத்தாச்சு. நம்ம பொங்கல் வச்சுட்டு மாவிளக்க போட்டு அர்ச்சனை மட்டும்தான் நம்மளோட செட்டு. இந்த டைம் வந்து ஆடி மாதம் பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக பொங்கல் வச்சு இந்த வேலை மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணது. தை மாதம் தானே அபிஷேகம் கொடுத்தோம். வேணும்னா இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம காலையில் அபிஷேகம் கொடுத்துட்டா மறுநாள் காலையில் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. நம்ம போடுற அலங்காரம் எல்லாமே அப்படியே இருக்கும். அது ஒரு ஹாப்பினஸ். நம்ம செய்கிறது சாமி மேலே ஒன் டே ஃபுல்லாக இருந்தால் அது ஒரு சந்தோஷம் தானே நமக்கு. அதுக்காக தான் இந்த டைம் வந்து அபிஷேகம் கொடுக்காம இந்த வேலை மட்டும் பண்ணது. ஆனால் நிறைய அபிஷேகம் உற்சவருக்கு மட்டும் பண்ணுறதால வந்து வெளியிலவே எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. ஸோ வெளியில் நின்று நம்ம கொடுத்த பால் அபிஷேகம் பார்க்க முடியலையேன்னு நினச்சேன் பொங்கல் வைக்கும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக பொங்கல் வச்சுட்டு உள்ளே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா பால் அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. பால், தயிர், பன்னீர் இது 2த்தையுமே நான் கரெக்டாக பார்த்துட்டேன் அந்த டைமுக்கு. அப்புறம் கோயிலில் இருக்க கடையில் வந்து வளையல் வாங்கிட்டு வந்தேன். வளையல், இந்த கிளிப்பு, ஹேர் பேண்டு இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். சும்மா ஒரு ஞாபகம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து கோயிலில் உற்சவம் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த மஞ்சள் மாலை போட்டிருப்பாங்க. நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து ஒரு 4 மஞ்சள் நமக்கு கப்பில் போட்டு கொடுத்துருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டே கோயிலேருந்து கிளம்பும் போதே கரெக்டாக 2:30. ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியிலலாம் நல்லா மழை வரா மாதிரி கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ரோடு ஃபுல்லாக மரம் இருக்கும். இப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் ஒர்க் பண்ணுறதுனால எங்கேயுமே மரத்தையே பார்க்க முடியல, காலி ரோடாக இருக்குது. அழகாக இருக்கும் அந்த மாதிரி மரத்து இடையில நம்ம போகும்போது, சூப்பராக இருக்கும் உண்மையிலே. வீட்டுக்கு வர வழியில் மழை வரா மாதிரி இருந்துச்சு, எங்கே வந்துருமோன்னு பார்த்தா, ஆனால் மழை வரவே இல்லை. நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு இன்றைக்கி ஆடி போகிறோம் இல்லையா, ஸோ நம்ம வந்து கயிறு சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், மாங்கல்ய கயிறு. வீட்டுக்கு வந்தோடனே 3:45 to 4:15 நல்ல டைம் இல்லையா, ஸோ வந்தோடனே குலதெய்வ கோயிலே ஆல்ரெடி கயிறு எல்லாமே வச்சு அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்ததா. வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக கயிறு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். நம்ம ஊரில் நுழையும் போதே நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு, மழை வரா மாதிரி. வீட்டுக்கு போகிற வரைக்கும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நான் இந்த கயிறெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். கரெக்டாக மணி ஒரு 4:30 மணி போல் நல்லா மழை பிடிச்சிது. நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா பொங்கல் வச்சு, ஸோ உள்ளே போயிட்டு மாவிளக்கு ஏற்றிட்டு வீட்டில் ஒரு தீபாராதனை காட்டி சாமி கும்பிட்டுருவோம். நம்மளால் முடிஞ்சால் மாவிளக்கு வந்து அணையாமல் வீட்டுக்கு ஏற்றலாம். நான் அங்கேயே வந்து மலை ஏற்றி திரும்ப வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஏற்றிட்டேன். கோயிலில் மாலை கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நிலவாசப்படியில் கட்டி விட்டேன். நம்ம வண்டிக்கு வேணால் கூட போட்டுக்கலாம். நான் இந்த டைம் வந்து நிலவாசப்படியில் தான் கட்டி வச்சுட்டேன். அது வீடே ஒரு மனமாக நல்லாயிருக்கும், அந்த சம்பங்கி பூ வாசனை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இதோடு இந்த ப்ளாக் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம்.